வணக்கம் பிள்ளைகள். இந்த வீடியோவில் பைத்தன் என்ற கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது தரவிறக்கம் செய்து கம்ப்யூட்டரில் நிறுவிக்கொள்றதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னுக்கு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ண்டா என்ன, அதாவது செய்நிரலாக்க மொழி என்று சொன்னால் என்னன்னு பார்ப்போம். இந்த செய்நிரலாக்க மொழி என்று சொல்கிறது என்னன்னா, ஒரு செயலை செய்யறதுக்கு கணினிக்கு நாங்க ஆணைகளை பிறப்பிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற ஒரு மொழி தான் இந்த செய்நிரலாக்க மொழி. இந்த செய்நிரலாக்க மொழியை பயன்படுத்தி கொண்டு நாங்கள் செய்நிரலாக்கங்களை எழுதி கணினிகள்ல படிமுறைகள் மூலம் ஒரு செயலை செய்வதற்கான அறிவுறுத்தலை வழங்கி கொள்ளலாம். இதன் மூலம் நாங்க சொந்த செய்நிரலாக்கங்களை எழுத பழகி கொள்றதோட மட்டும் இல்லாம கணினியை விரும்பியபடி இயக்குறதற்கான தொழில்நுட்ப அறிவையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்படி நாங்கள் எங்களுக்கு விரும்பினபடி கணினியை இயங்க வைத்துக் கொள்ளக்கூடியதன் மூலம் கணினியை இலத்திரனியல் செல்ல பிராணியாக நாம் மாற்றி அமைக்கலாம். இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை நாங்கள் படிக்கிறதால எங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. உதாரணமாக உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அதிகரிக்கும். Employment prospects அதிகரிக்கும். Analyze and visualize data and become more technical minded people நீங்க மாறுவீங்க. அடுத்தது இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நாங்க ஏன் பயன்படுத்துறோம்? வெப் டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படுத்தலாம், மொபைல் ஆப்ஸ் அண்ட் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு பயன்படுத்தலாம், கேம் டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படுத்தலாம், building and managing databases and statistical analysis. இது எல்லாத்துக்கும் இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பயன்படுத்தி நாங்கள் கோட்ஸ் எழுதி கொள்ளலாம். இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸுக்கு உதாரணமா பைத்தன், ஜாவா ஸ்கிரிப்ட், C++, யாவா, ஸ்விஃப்ட், ரூபி, டைப்ஸ்கிரிப்ட், ஆப்ஜெக்டிவ்-சி இப்படி நிறைய லாங்குவேஜஸை சொல்லலாம். அதில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் லாங்குவேஜ் தான் பைத்தன். இந்த பைத்தன் ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் often used to build websites and software. அடுத்தது இது டாஸ்க் ஆட்டோமேட் பண்ணக்கூடியதா இருக்க போது, மற்றது கண்டக்ட் டேட்டா அனலைசிஸ். பைத்தன் ஒரு ஜெனரல் பர்பஸ் லாங்குவேஜா இருக்குது. அதாவது இது வெரைட்டி ஆஃப் ப்ரோக்ராம்ஸை வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸை செய்யறதுக்கு இந்த பைத்தனை யூஸ் பண்ணி கொள்ளலாம். இந்த பைத்தன் இந்த ப்ரோக்ராமை இந்த செயலத்தை செய்யறதுக்கு அல்லாட்டா இதை ரிப்பேர் பண்றதுக்கு தான் அல்லாட்டா இந்த ப்ராப்ளமுக்கு மட்டும்தான் சால்வ் பண்றதுக்கு பயன்படுத்துறதுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி தயாரிக்கப்பட்ட ஒரு லாங்குவேஜ் இல்லை. இந்த பைத்தன் லாங்குவேஜ் 1991 டச் ப்ரோக்ராமரான கைடோ வான் ரொசூம் என்றவரால் February 20th ரிலீஸ் பண்ணப்பட்டது. பைத்தன் என்ற லாங்குவேஜை யூஸ் பண்ணி அதில் நான் கோட்ஸ் எழுதுறது மூலம் வெப் அப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்ணி கொள்ளலாம். உங்களுக்கு விரும்பின கோட்ஸை தயாரித்து நீங்கள் புதுசாக சாஃப்ட்வேர்ஸை கூட உருவாக்கி கொள்ளலாம். அப்போ நாங்கள் இப்போ பைத்தன் என்ற கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை எப்படி உங்களோட கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, பைத்தன் என்று சொல்கிற கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் காட்டியிருக்கிற வெப்சைட்டில் நீங்கள் போய் சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் அது இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ்ன்னு சொன்னால் நீங்கள் விண்டோஸில் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணி உங்களோட விண்டோஸ் வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பைத்தனை டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். என்னுடைய கம்ப்யூட்டர் விண்டோஸ் 11 இயங்குதளத்தை கொண்டது, அதாவது விண்டோஸ் 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை கொண்டு இருக்குது. ஸோ நான் இதில் முதலாவதாக இருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட்டையே டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். பைத்தன் 3.11.3 என்று சொல்லி இருக்குது. நான் அதை டவுன்லோட் பண்ணி கொள்வேன். இப்போ சப்போஸ் நீங்கள் பாவிக்கிற விண்டோஸ் விண்டோஸ் 10 இருந்ததுன்னு சொன்னால் இதில் இந்த பைத்தன் 3.10.11 என்று சொல்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். இப்போ விண்டோஸ் 7 இருந்து சொன்னால் 3.7 இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் இப்போ மேக் ஓஎஸ் ஆப்பிள் பாவிச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி இதில் இருக்குது லேட்டஸ்ட் பைத்தன் ரிலீஸ்ன்னு சொல்லி இது இருக்குது மேக் ஓஎஸுக்கு. ஸோ நான் இப்போ இதில் எனக்கு தேவை விண்டோஸ் 11 தேவை. ஸோ நான் விண்டோஸ் 11 லேட்டஸ்ட் அப்டேட்டை டவுன்லோட் பண்ண போகிறேன். அதை டவுன்லோட் பண்ணினா பிறகு
அந்த ஃபைல் வந்து இதில் கீழே இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணப்பட்டதுன்னு சொல்லி காட்டும். ஃபைலுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி யாரோ இருக்கும், அதில் கிளிக் பண்ணி நீங்கள் டிரெக்டாக ஓப்பன் பண்ணலாம். அல்லாட்டா ஷோ இன் ஃபோல்டர் கொடுத்து அந்த ஃபோல்டருக்குள்ளால போய் ஓப்பன் பண்ணலாம். நான் இதில் ஷோ இன் ஃபோல்டரில் கொடுத்துட்டு அந்த ஃபோல்டர் எந்த ஃபோல்டருக்கு இருக்குதோ அந்த ஃபோல்டருக்குள்ளால போய் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓகே, ஷோ இன் ஃபோல்டரில் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணின பிறகு இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து உங்களோட எதுக்குள்ளே டவுன்லோட் பண்ணப்பட்டிருக்கோ டவுன்லோட்ஸுக்குள்ளே கூடுதலாக இருக்கும். இதில் வந்து டுடே டவுன்லோட் பண்ணதுன்ட்டு முதலாவதாக இருக்குது பைத்தன் 3.11 சொல்லி இருக்குது. அப்போ அந்த ஃபைலை தான் நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம். அதை ஓப்பன் பண்ணினீங்கன்னு சொன்னால் இப்படி ஒன்று வரும். இன்ஸ்டால் பைத்தன் 3.11.3 64 பிட்னு சொல்லி இருக்குது. இதில் வந்து 2 விஷயம் கேட்டிருக்குது. ஒன்று வந்து இன்ஸ்டால் நவ்ன்னு சொல்லியிருக்குது, அடுத்தது கஸ்டமைஸ்ட் இன்ஸ்டலேஷன். நாங்கள் இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டால் நவ்ன்னு சொல்கிறத கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இன்ஸ்டால் ஆகும். செட்டப் ப்ரோக்ரஸ்ன்னு சொல்லி வந்து இந்த க்ரீன் வந்து 0லேருந்து இப்படி 100% வரைக்கும் அது வந்து இன்ஸ்டால் ஆகிற ப்ரோசஸ் காட்டப்படும். காட்டின அப்புறம் இன்ஸ்டால் ஆன அப்புறம் செட்டப் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி வரப்போகுது. ஓகே, இனி பைத்தனை இன்ஸ்டால் பண்ணி ஆச்சு. ஓகே, இப்போ எங்களோட கம்ப்யூட்டரில் பைத்தன் இன்ஸ்டால் ஆகிடுது. இப்போ இந்த பைத்தனை வந்து நாங்கள் இனி ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன செய்வோம்னு சொன்னால் உங்களோட விண்டோஸில் சர்ச் பார் இருக்கும் எல்லாம் அந்த விண்டோஸ் லோகோக்கு பக்கத்தில் இருக்கும், ஸ்டார்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கும். அதில் போய் சர்ச்சில் போய் கிளிக் பண்ணி IDLE என்று சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண பைத்தன் ஐடில் வந்து இருக்கும். அதில் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி கொள்ளலாம். அந்த பைத்தன் அந்த ஆப்பை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் IDLE என்று சர்ச் பண்ணி வர அந்த ஆப்பை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த பைத்தனை இந்த ஐடில் வந்து உங்களுக்கு விண்டோவில் ஷோகேஸ் பண்ணப்படும். இந்த வீடியோவில் உங்களோட கம்ப்யூட்டரோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி பைத்தனை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. நீ போக போக வர வீடியோக்களில் பைத்தனை பற்றி நாங்கள் இன்னும் புதுசாக கொஞ்சம் லேர்ன் பண்ணுவோம். தேங்க்யூ.